السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இன்றைக்கு இமாம்களில் ஒருவராக இருக்கக்கூடிய இமாம் புகாரி அவர்களை பற்றின ஒரு சிறிய வரலாற்று குறிப்பு. அலைக்கும் சலாம். அவர்களை பற்றின வரலாறை நம்ம சின்ன குறுகிய நேரத்தில் பார்க்க முடியாவிட்டாலும் அதில் சிறு சிறு குறிப்புகள். இமாம் புகாரி தங்களுடைய வாழ்க்கையில் கல்வி பயணத்தில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க, அவருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அவர்கள் கல்விக்காக அவர்களுடைய நேரத்தை செலவழித்தாங்க, ஏன் சஹீஹுல் புகாரி நம்ம இடத்துல இருக்கக்கூடிய சஹீஹுல் புகாரி என்பது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொண்டு இந்த அளவுக்கு அது பிரபல்யமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இமாம் புகாரி அதற்காக செலவு செஞ்ச காலங்கள், கஷ்டங்கள் என்னென்ன, அது சம்மந்தமாக பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இமாம் புகாரியை சொல்லுவாங்க அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ், ஹதீஸ்களினுடைய அமீருல் முஃமினீன். சஹாபாக்களுக்கு அடுத்தபடியாக ஒரு சிறந்த ஒரு ஹதீஸ் துறையில் ஒரு சிறந்த ஒரு ஆளுமையாக இருந்தவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் இமாம் புகாரி அவர்கள். இமாம் புகாரியினுடைய பேர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் அவனுடைய பேர் புகாரி அல்ல, அவருடைய பேர் முஹம்மது இப்னு இஸ்மாயில். முஹம்மது என்பது அவருடைய பேர், அவருடைய வாப்பா பேர் இஸ்மாயில். முஹம்மது இப்னு இஸ்மாயில் என்பது அவருடைய பேர். ஏன் அவருக்கு புகாரி அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவர் புகாரா அப்படிங்கிற இடத்துல பிறந்தார். இன்றைக்கும் உஸ்பெகிஸ்தானில் இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய ஒரு பகுதியில் தான் இமாம் புகாரி அவங்க பிறக்கிறாங்க. அதனால தான் அந்த புகாராவை கொண்டு தான் புகாரி அப்படிங்கிறது அழைக்கப்பட்டு. அப்போ இந்த இமாம் புகாரியை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் உஸ்பெகிஸ்தானில் பிறக்கிறாங்க. பிறந்தது ஷவ்வால் 13 ஜும்மாவுடைய தினத்தில் பிறக்கிறாங்க. ஹிஜ்ரி 194 பிறக்கிறாங்க. ஹிஜ்ரி 194 இமாம் புகாரி அவங்க உஸ்பெகிஸ்தானில் பிறக்கிறாங்க. இதற்கு பிறகு தான் யார் பிறக்கிறாங்கன்னா இமாம் முஸ்லீம் பிறக்கிறாங்க. சஹீ புகாரி மாதிரி சஹீ முஸ்லீம் இருக்குல்ல, அந்த இமாம் முஸ்லீம் இதுக்கு பிறகு பிறக்கிறாங்க. அவங்க பிறந்தது நைசாபூர் அப்படிங்கிற பகுதியில். இமாம் புகாரி உஸ்பெகிஸ்தானில் புகாரா அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறாங்க. இமாம் புகாரியுடைய பிறப்புடைய அந்த காலம் 194 ஹிஜ்ரியுடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் ஹதீஸ் துறை வளர்ச்சியில் ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி பெற்ற காலம் இமாம் புகாரா அந்த இடத்துல பெரிய அறிஞர்கள், ஷுயூஃப்மார்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் இமாம் புகாரி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பிறக்கிறாங்க. இவருடைய அப்பா முப்பாட்டனார், அப்படி அந்த முப்பாட்டனார் யார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பிறகு தான் இவங்க இஸ்லாத்துக்கே அந்த குடும்பம் வருது. அதுக்கு முன்னால் அவங்க இஸ்லாத்தில் இல்லை. அவருடைய முப்பாட்டனார் வழியாகத்தான் இஸ்லாத்தை என்ன செய்கிறாங்கன்னா இந்த குடும்பம் ஏற்றுக்கொள்ளுது. அதாவது சொல்லுவாங்க முஹம்மது இப்னு இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் இப்னு முகீரா அப்படிங்கிறவர் தான் என்ன சொல்கிறாருன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். முகம்மதுங்கிறது இமாம் புகாரியோட பேர். முஹம்மது இப்னு இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் இப்னு முகீரா பின் பர்திஸ்பாவுடைய மகன் முகீரா அப்படிங்கிறவர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு. அப்போ இந்த பரம்பரையை சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் முஹம்மது இப்னு இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் இப்னு முகீரா பின் பர்திஸ்பா அல் ஜுஅஃபி, யமன் அல் ஜுஅஃபின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளுநர் மூலியமாகத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதனால பரம்பரையில் யாரின் மூலியமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்களுடைய பேரையும் சேர்க்குறாங்க. சரிங்களா? அப்போ இவங்க முகீரா மூலியமாகத்தான் அவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அதனால இவங்க பரம்பரை முஸ்லீம் அப்படிங்கிறது நம்ம இஸ்லாத்தில் இல்லை. பரம்பரை முஸ்லீம், புதிய முஸ்லீம் அப்படிங்கிறது இல்லை. இன்னும் பெரும்பாலாக பரம்பரை முஸ்லீம்களை விட சஹாபாக்கள் எடுத்துக்கிட்டால் அவங்க பரம்பரை முஸ்லீம் கிடையாது. அதற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் என்ன அப்படின்னு சொன்னால் பரம்பரை முஸ்லீம்களை விட இஸ்லாத்தை சுமந்து
அதற்காக உழைக்கக்கூடியவர்களாக யார் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைய காலம் வரைக்கும் இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் வந்து பெரும்பாலும் அந்த பெருமதி, இஸ்லாத்தினுடைய பெருமதி, ஈமானுடைய பெருமதி வந்து அவர்களுக்கு தெரிந்த காரணத்தினால தான் அதை சுமந்து வந்து அவர்கள் வந்து இஸ்லாத்தை பரப்புவதற்கு என்ன செஞ்சாங்க, தயாராக இருக்கிறாங்க. அப்போ இவர் வந்து அரபியா அப்படின்னு கேட்டால் அரபியும் அல்ல. சவுதி அரேபியா, இந்த சிரியா, பலஸ்தீன் இந்த இடத்துல பிறந்தவர்னா அதுவும் இல்லை, ரஷ்யாவில் பிறக்கிறார். அப்போ அரபியும் கிடையாது இமாம் புகாரி. நம்ம வந்து பார்ப்போம் இமாம் புகாரி, இமாம் முஸ்லீம் பார்க்கக்கூடிய நேரத்தில் எல்லாரும் அரபி தான் போல அப்படின்னு நினைப்போம். அவங்க அரபியும் கிடையாது, அஜமி. சரிங்களா? அப்போ அவர்கள் கற்று இஸ்லாத்துக்கு எந்த அளவுக்கு அவங்க உழைச்சாங்க அப்படிங்கிற சம்பந்தமாக நாங்கள் ஒரு பெரிய ஒரு படிப்பினை எடுத்துக்கொள்ளணும். இந்த இமாம் புகாரி தங்களுடைய சின்ன வயசுலேயே யாரை இழக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வாப்பாவை இழக்கிறாங்க. வாப்பா வந்து மடியில் தவழக்கூடிய வயசுலேயே வாப்பா வந்து மௌத்தாயிடுறாங்க. அதற்கு பிறகு எத்தீமாயி உம்மாவை மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கிறாங்க. உம்மா தான் என்ன செய்கிறாங்கன்னா இமாம் புகாரியை வந்து வளர்த்து கொண்டு வராங்க. அப்போ சின்ன வயசுலேயே வாப்பாவை இழந்துட்டாரு. இன்னும் சொல்லுவாங்க இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி சொல்லுவாங்க, அவர் வந்து சின்ன வயசுலேயே கண் பார்வை இல்லாமல் இருந்துச்சு. இமாம் புகாரி அவர்களுக்கு சின்ன வயசுலேயே கண் பார்வை இல்லாமல் இருந்துச்சு. அதற்கு பிறகு தன்னுடைய தாயினுடைய துவாக்கள், தஹஜ்ஜத் தொழுது அழுது தாய் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் துவா செய்வாங்க. அவங்க துவாவின் மூலமாக என்ன செஞ்சது அப்படின்னு சொன்னால் பார்வை கிடைத்தது அப்படின்னு சொல்லி ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி வந்து ஃபத்ஹுல் பாரி அப்படிங்கிற அவங்களுடைய கிதாபில் பதிவு செய்கிறாங்க. அந்த அளவுக்கு தாயுடைய துவா வந்து பெருமதியானது. நமக்கு வந்து தாயினுடைய துவாவை பற்றி அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை. தாயினுடைய துவா, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, 2 பேருக்கு தான் ஷைத்தான் தீண்டாத 2 பேர் தான் அந்த உலகத்தில் இருக்கிறாங்க. குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் தீண்டாத 2 பேர். ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு மரியமுடைய மகன் ஈசா. இந்த 2 பேரை தவிர எல்லாரையும் ஷைத்தான் தீண்டி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அது எதன் காரணமாக அந்த 2 பேரையும் ஷைத்தான் தீண்டவில்லை அப்படின்னு சொன்னால் அவருடைய தாய் துவா செஞ்சிருந்தாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயினுடைய துவாவின் காரணமாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகனும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஷைத்தானால் தீண்டப்படாதவர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தாயினுடைய துவா என்பது மிக ஒரு பலமான துவாவாக இருந்தது. நாம என்ன செய்யணும், அதிகமாக பிள்ளைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக துவா செய்யணும். அதுல வந்து கண்ணீருக்காக அதிகமாக துவா செய்யணும். அதில் துவா இருக்கு, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின்குல்லி ஷைத்தானின் வஹாமா மின்குல்லி ஐனின் லாமா. இது போன்ற துவாக்களை வந்து நாங்கள் என்ன செய்யணும், பிள்ளைகளுக்காக நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். எங்களுடைய பிள்ளைகள் வந்து வளரக்கூடிய நேரத்தில் கல்விக்காக அவர்கள் பயணிக்கணும், அவர்கள் இல்மை கற்றுக்கொள்ளணும், மார்க்கத்திற்காக அவர்கள் உழைக்கணும். எங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து மார்க்கத்துக்கு ஏதாவது சேவை செய்யணுங்கிற துவாவை நம்ம முதல்ல பிள்ளைகளுக்காக கேட்கணும். நாம என்ன துவாக்களை கேட்குறோம், எங்களுடைய பிள்ளைகள் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பெரிய ஒரு மருத்துவர் ஆகணும், இதே போன்ற துவாக்கள் மட்டும்தான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான், மை யுரீதுல்லாஹ் ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு தீனுடைய விளக்கத்தை கொடுக்கிறான். ரசூலுல்லாஹி சொல்லக்கூடிய நேரத்துல மை யுரீதுல்லாஹ் ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், இதுல வந்து அல் ஹைரன் ரசூலுல்லாஹி சொல்லல. நமக்கு தெரியும் அல் ஹைர் அப்படின்னு அல் போட்டு வந்துச்சுன்னு சொன்னா குறித்த ஒன்றை சொல்றது. அப்போ ரசூலுல்லாஹி அவர்கள் ஒரு ஹைரை சொல்லல, அல் ஹைர், மை யுரீதுல்லாஹ் அல் ஹைர் இல்ல, மை யுரீதுல்லாஹ் ஹைரன், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் பெற்றவனை போல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நலவுகளையும் பெற்றவன் தான் யார் அப்படின்னு சொன்னா மார்க்கத்தினுடைய விளக்கத்தை பெற்றவன். அப்ப அந்த மாதிரி மார்க்கத்தினுடைய விளக்கத்தை பெற்ற ஒரு நல்ல ஒரு முஃமினாக, நல்ல ஒரு முஹத்திஸாக, முஃபஸிராக என்னுடைய பிள்ளை வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யணும் சொன்னா துவா செய்யணும். அப்போ அந்த தாயினுடைய துவா, இமாம் புகாரியினுடைய தாயினுடைய துவா மூலியமாக தன்னுடைய குழந்தைக்கு பார்வை கிடைக்குது. இமாம் புகாரி அவர்களுக்கு பார்வை கிடைக்குது. அப்போ பார்வை கிடைத்ததற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு அத்தாட்சி மாதிரி ஏற்படுத்துறான் இமாம் புகாரி அவர்களுக்கு. இமாம் புகாரி எதை வந்து படிச்சாலும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா மனனம் செஞ்சிருவாங்க. எதை படிச்சாலும் மனனம் செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய மனன சக்தி என்பது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா 10 வயது இருக்கக்கூடிய நேரத்துல இமாம் புகாரி அவங்க குர்ஆனை வந்து மனனம் செய்யறாங்க. 10 வயதிலேயே இமாம் புகாரி அவர்கள் ஹிஃப்து முடிச்சிடுறாங்க. அன்றைக்கு இருக்கக்கூடிய அதற்கு பிறகு இமாம்களுடைய இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய லைஃப் ஷெடியூல் வந்து முதல்ல குர்ஆனை வந்து ஹிஃப்து செய்வாங்க. இப்போ நாம சொன்னோம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி, இவங்க வந்து ஹாஃபிஸ். அன்றைக்கு ஹாஃபிஸ்ன்னு சொன்னால் குர்ஆன் மனனம் செய்கிறதல்ல, அன்றைக்கு ஹாஃபிஸ் என்பது ஹதீஸ்களை மனனம் செய்கிறது. மத்தன் சொல்லுவாங்க, ஹதீஸில் 2 இருக்கு, ஒன்று வந்து மத்தன், இன்னொன்று வந்து இஸ்னாத் சனத். இப்போ இந்த மத்தன் அப்படின்னா என்னன்னா வார்த்தைகள் வரும்ல, ஒரு ஹதீஸில் வந்து இன்னமல் அமாலு பின்னியா இப்படிங்கிற வர்றதுலாம் மத்தன். இஸ்னாத் அப்படின்னு சொன்னா யார் யார் அறிவிச்சாங்க, ரசூலுல்லாஹி தொட்டு யாரு, அவர்களை தொட்டு யாரு, இப்படி அப்படி தொட்டு வரும்.
இதுல வந்து இந்த அறிவிப்பாளர் தொடரோட சேர்த்து மத்தனையும் மனனம் செய்யக்கூடியதுதான் ஹாஃபில். இவர்கள் ஹதீஸ்களை மனனம் செய்வாங்க. அப்போ ஹாஃபில் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானின்னு நான் சொல்லக்கூடிய நேரத்தில் அது என்னன்னா, குரான் ஹாஃபில் அல்ல, ஹதீஸ்களையும் மனனம் செய்தவர். குரான் மனனம் என்பது ஏபிசிடி மாதிரி அவர்களுக்கு, நம்ம எல்கேஜி யூகேஜி மாதிரி அவர்களுக்கு முதல் பாடமே குரானை மனனம் செய்யறது. அப்போ இமாம் புகாரி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா 10 வயதுல முழு குரானை என்ன செய்யறாங்கன்னா மனனம் செஞ்சு முடிக்கிறாங்க. அதற்கு பிறகு அன்றைக்கு புகாரால இருந்த அவருடைய ஊர் புகாரா, அங்கிருந்த ஷுயூஃப்மார்கள், ஷேக்மார்கள், முஹத்திசீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள் இவரிடத்துல படிக்கிறாங்க. முஹத்திசீன் அப்படின்னு சொன்னா ஹதீஸ்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவங்க, ஷரஹ் எழுதுவாங்க, இவர்கள் தான் முஹத்திசீன்கள். முஃபஸ்ஸிர் அப்படின்னு சொன்னா தஃப்சீர், குர்ஆனுக்கு விளக்க உரை எழுதக்கூடியவங்க. அப்ப இந்த மாதிரி ஷேக்மார்கள் நிறைந்த அந்த ஊர்ல வந்து இமாம் புகாரி அவர்கள் 10-11 வயதுல அவர்களுடைய கல்வியை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதுல வந்து ஷேக் முஹம்மது இப்னு அபு ஹாத்திம், முஹம்மது இப்னு அபில் ஹாத்திம் சொல்லுவாங்க. இப்போ இந்த முஹம்மது இப்னு அபில் ஹாத்திம் வந்து இமாம் புகாரிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய ஹதீஸ் பயணம் வந்து எத்தனை வயதில் ஆரம்பிக்குது அப்படின்னு, உங்களுடைய ஹதீஸ் பயணம் ஆர்வம் வந்து எத்தனை வயதில் ஆரம்பிக்குது? அப்போ அவங்க சொல்றாங்க, எனக்கு 10 வயதுல ஹதீஸுடைய பயணம் வந்து ஆரம்பிக்குது. அவங்க சொல்றாங்க, இமாம் புகாரி சொல்றாங்க, நான் மக்தப்ல போய் படிப்பேன், படிக்கக்கூடிய அந்த கல்வி சபையில போய் படிக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு ஒரு ஆசை வந்தது, எனக்கு வந்து ஹதீஸ்களை வந்து மனனம் செய்யணும், ஹதீஸ்களை வந்து பரப்பணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. அப்போ அவருடைய ஆசிரியர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, ஒரு முறை சொல்றாரு, சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸை மட்டும் தொகுக்க மாட்டாங்களா யாராவது அப்படின்னு சொல்றாங்க. யாராவது ஒருத்தர் வந்து இந்த சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸை மட்டும் தொகுத்து ஒரு புத்தகத்தை வெளியிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. அதை அப்படியே மனசுல பதிய வைக்கிறாங்க இமாம் புகாரி. நான் அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து அவர்களுக்கு வருது. அதற்கு பிறகு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, மனனம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இமாம் புகாரி சொல்றாங்க, 10 வயதுல நான் என்ன செய்தேன், ஹதீஸ்களை மனனம் செய்ய நான் ஆரம்பித்தேன். அப்போ ஒரு கட்டத்துல அவருடைய ஒரு ஆசிரியர், தாஹிலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, பாடம் எடுத்துட்டு இருக்கிறார். எப்பவும் போல ஹதீஸ் வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. அவருக்கு கீழே நிறைய மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இமாம் புகாரி வந்து ஒரு 10-11 வயது சின்ன பையன், சின்ன மாணவர், அவர் படிச்சுட்டு இருக்கிறாரு, கேட்டுக்கிட்டு இருக்காரு ஹதீஸ. அப்போ அந்த ஆசிரியர் வந்து சொல்றாரு, ஒரு இடத்துல ஒரு ஹதீஸை சொல்லி, சுஃபியான் அறிவிக்கிறார் யாரை தொட்டு, இப்னு சுபைரை தொட்டு, அபி சுபைரை தொட்டு. ஒரு உதாரணத்துக்கு அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஹதீஸை சொல்லி அந்த ஹதீஸை வந்து யார் அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் சுஃபியான் அபி சுபைரை தொட்டு அறிவிக்கிறார், அபி சுபைர் இப்ராஹிமை தொட்டு அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல இமாம் புகாரி சின்ன பையன், அவர் சொல்றாரு, இல்ல இப்படி வராது அப்படின்னு சொல்றாரு. இமாம் புகாரி கேட்டுக்கிட்டு இருக்கிறவர் சொல்றாரு, இல்ல இப்படி வராது அப்படின்னு. இது இப்படி வராதுன்னு சொன்ன உடனே அவர் ஆசிரியர் அவர் என்ன செய்யறாருன்னா, இதை வந்து ஒரு பெருசா எடுக்கல. அவர் என்ன செய்யறாருன்னா, நீ வந்து கிளாஸ் விட்டு வெளியே போ, தர்ஸை விட்டு நீ வெளியே போயிருன்னு சொல்லிடுறாரு. உடனே இமாம் புகாரி வந்து அந்த வகுப்பு, அந்த தர்ஸை விட்டு வெளியே போறாரு. வெளியே போகிற நேரத்தில் சொல்றாரு, நீங்க சரியா எடுத்து செக் பண்ணி பாருங்க, நீங்க சொன்னது தப்பு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த மாதிரி ஒரு சின்ன பையன் எப்படி சொல்லிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய கிதாபுகளை எடுத்து செக் பண்ணக்கூடிய நேரத்தில் அது தப்பாவே இருக்கு. அப்போ அவர் போனாரு, இமாம் புகாரியை கூட்டு கேட்டாரு, கைஃபஹு யா குலாம், எப்படி உனக்கு எப்படி தெரியும், சின்ன பையனே உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கேட்ட உடனே இமாம் புகாரி சொன்னார், நீங்க சொன்னீங்க சுஃபியான் அபி சுபைர் இப்ராஹிம்கிட்ட இருந்து அறிவிச்சாருன்னு சொன்னீங்க. ஆனா அபி சுபைர் இப்ராஹிமை சந்திக்கவே இல்லை. சந்திச்சது யாருன்னு சொன்னா சுபைர் இப்னு அதி தான் இப்ராஹிமை தொட்டு அறிவிச்சிருக்காரு, அபி சுபைர் அறிவிக்கல அப்படின்னு சொன்ன உடனே இமாம் புகாரியுடைய பேனை எடுத்து என்ன செய்யறாங்க, ஆசிரியர் என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய நோட்ல சரி பண்ணி கொள்றாங்க, திருத்தி கொள்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இப்படித்தான் இந்த ரிவாயத்து வரும், இவர்கிட்ட இருந்து இவர் இப்படிதான் அறிவிப்பு வருது தவிர நீங்க சொன்னது தப்புன்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்யறாரு, அவர் சொல்றாரு, கால சதக்த, நீங்க உண்மையை சொன்னீங்க. இமாம் புகாரிட்ட சொல்றாங்க, உலமாக்கள் அவங்க வந்து தப்புன்னு ஒத்துக்குவாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க உண்மையை சொன்னீங்க. இமாம் புகாரி பார்த்து சொல்றாங்க, சின்ன பையன், யாருக்கும் தெரியாது இவர் எப்படிப்பட்ட மனுஷரா ஆக போறாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, நீங்க உண்மையை சொன்னீங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு முகமது இப்னு ஹாத்திம் கேட்கிறாரு, இந்த சம்பவம் நடந்தது என்ன வயசுல அப்படின்னு சொல்லி. அப்போ இமாம் புகாரி சொல்றாங்க, 11 வயசுல இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. 11 வயசுல தன்னுடைய ஆசிரியருக்கு இஸ்னாத் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இமாம் புகாரி அவங்க சரி பண்ணி கொடுக்குறாங்க. இதை ஹத்தீப் அல் பக்தாதி அவங்க தங்களுடைய தாரிக்ல வந்து 6வது ஜுஸுல எழுதுறாங்க. அப்போ அதற்கு பிறகு இவர்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இமாம் புகாரி வந்து 11 வயசுக்கு அந்த காலகட்டத்துல எல்லா புத்தகங்களையும் மனப்பாடம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதையெல்லாம் அவங்க படிக்கிறாங்களோ அதையெல்லாம் மனனம் செஞ்சிருவாங்க. அப்துல்லா இப்னு முபாரக் அப்படிங்கிற ஒரு ஷேக் இருந்தாங்க.
அந்த அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய 2 புத்தகங்கள், முஸ்னதுங்கிற ஒரு புத்தகம் இருக்கு, ஜுஹுத் அப்படிங்கிற புத்தகம் இருக்கு. அப்துல்லா இப்னு முபாரக் இந்த ஜுஹுத் அப்படிங்கிற புத்தகம் வந்து என்னன்னா, வாழ்க்கையில வந்து எப்படி பற்றற்ற தன்மை, வாழ்க்கையில வந்து பற்றற்ற தன்மையாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிற ஜுஹுத் அப்படிங்கிற கிதாப். அதே போல அப்துல்லா இப்னு முபாரக்குடைய இன்னொரு புத்தகம் வந்து முஸ்னத். இதுல வந்து முஸ்னத் அபூபக்கர், முஸ்னத் உமர் இப்படிங்கிற மாதிரி வரும். இதை எல்லாத்தையுமே இமாம் புகாரி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, மனனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி மனனம் பண்ணி கடைசியில் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இமாம் புகாரியுடைய தாய் என்ன செய்யறாங்கன்னா, மக்காவுக்கு அழைச்சிட்டு போறாங்க. தன்னுடைய மகன் 2 மகன், அதாவது இமாம் புகாரி, அதே போல அவருடைய சகோதரர் அஹ்மத் அப்படிங்கிறவங்க, இந்த 3 பேராக சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஹஜ்ஜுக்கு மக்காவுக்கு வர்றாங்க. மக்காவுக்கு வந்ததற்கு பிறகு உம்மா என்ன செய்யறாங்கன்னா, ஹஜ் எல்லாம் முடிச்சுட்டு அகமதையும் கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. இமாம் புகாரிட்ட சொல்றாங்க, நீங்க மக்காவிலே இருந்து ஹதீஸை படிங்க. உம்மாவுடைய வளர்ப்பு, ஊர்லயும் என்ன செய்யறாங்க, பெரிய பெரிய உலமாக்கள்கிட்ட படிக்க வைக்கிறாங்க. அதற்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னா, மக்காவுக்கு அழைச்சிட்டு போய் ஹஜ் செய்ய வச்சுட்டு, மக்காவிலே நீ இருங்க, என்ன செய்யுங்க, ஹதீஸ்களை படிங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவருடைய வாப்பா இருக்காரு முகமது இப்னு இஸ்மாயில் ஒரு ஹதீஸ் கலை அறிஞராக இருந்தார், இமாம் புகாருடைய வாப்பா. அதே மாதிரி நீயும் என்ன செய், இந்த ஹதீஸுக்காக நீ வளரணும் அப்படின்னு சொல்லி மக்காவில் என்ன செய்யறாங்கன்னா, அவரை விட்டு தாய் போயிடுறாங்க. கொஞ்சம் ஒரு 1000 திர்ஹம் கையில கொடுத்துக்கிட்டு நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு 6 வருஷம் அவர் என்ன செய்யறாரு, மக்காவில் படிக்கிறாங்க இமாம் புகாரி அவங்க. இமாம் புகாரி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மக்காவில் படிக்க ஆரம்பிச்சதற்கு பிறகு பொதுவாக அன்றைய காலம் தொட்டு இன்றைய காலம் வரைக்கும் மக்கா மதீனாவில் தான் என்ன செய்வாங்கன்னா உலமாக்கள் வந்து படிப்பாங்க. இன்றைக்கு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மக்கா மதீனாவை பற்றி தப்பாக பேசி, அங்குள்ள உலமாக்களை பற்றி தப்பாக பேசி, எங்களுக்கு ஊரில் படிக்கிறதே போதும், தமிழில் படிக்கிறதே போதும். அப்படி இல்லை. அரபுடைய மூலத்தோடு, அதனுடைய இலக்கணத்தோடு மக்கா மதீனாவில் தொன்று இருக்கக்கூடிய அந்த சட்ட வல்லுநர்களோட இருந்து படிக்கிறது என்பது வேறு. அப்படித்தான் அன்றைய உலமாக்கள் தொற்று இன்றைக்கு வரைக்கும் படிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இமாம் புகாரி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதற்கு பிறகு படிக்க ஆரம்பிச்சு படிச்சு ஒரு அளவுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா வந்துட்டாங்க. அதற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில கல்வியை தேடி எல்லா இடமும் பயணிச்சாங்க. அவங்களுடைய மேப் வந்து சில இதில் நீங்க பார்க்கலாம், இமாம் புகாரி பயணித்த வழிகள் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா இமாம் புகாரி கல்விக்காக மட்டுமே 14,000 கிலோமீட்டர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா நடந்திருக்காங்க உலகம் முழுக்க. பசரா, ஈராக், கூஃபா, இப்படி பக்தாத் அவங்க சொல்லுவாங்க, இப்படி எல்லா இடங்களுக்கும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா கல்வியை தேடி என்ன செஞ்சாங்கன்னா நடந்தாங்க. அவருடைய ஆசிரியர் ஒருத்தர் இருக்கார், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா. இவர் வந்து சொல்லுவாங்க, அவருடைய அந்த கிதாப் முஸ்னத் அஹ்மதுன்னு சொல்லுவாங்க. இந்த முஸ்னத் அஹ்மத் அவர் தொகுக்கதற்காக உலகத்தை அவர் ஒரு முறை சுற்றி இருக்கார், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா. அப்போ அவருக்குடைய மாணவர் இமாம் புகாரி 14,000 கிலோமீட்டர்கள் என்ன செஞ்சிருக்காங்க நடந்து தங்களுடைய கல்வியை வந்து என்ன செஞ்சிருக்காங்க தேடி இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, அவர் போன இடங்களை பத்தி சொல்லுவாங்க, ஈராக், பசரா, பக்தாத், கூஃபா, அதே போல தமஸ்கஸ், சிரியாவில் தமஸ்கஸ், குராசான், அதே போல அஸ்கலான், இப்னு ஹஜர் அல் அஸ்கலானின்னு சொல்லுவாங்க. அஸ்கலான் அப்படிங்கிறது ஊரு, அஸ்கலானி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல நைசாபூர் வந்து யாருடைய ஊர்னா இமாம் முஸ்லீமுடைய ஊர், இமாம் முஸ்லீம் அல் நைசாபூரின்னு சொல்லுவாங்க. நைசாபூர் இமாம் முஸ்லீமுடைய ஊர். அதே போல மிஸ்ர், எஜிப்ட், இப்படி எல்லா இடத்துக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவங்க வந்து பயணிச்சிருக்கிறாங்க. அவர்கள் படிக்கக்கூடிய நேரத்துல ஒரு சம்பவம் நடக்கு. 2 மாணவர்கள் இமாம் புகாரியோட சேர்ந்து கூட 2 மாணவர்கள் படிக்கிறாங்க. ஒருத்தருடைய பேரு ஹசீத் இப்னு இஸ்மாயில், அதுக்கு பிறகு அவருடைய நண்பர். இந்த 2 பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு நாள் ஹதீஸ் படிக்கக்கூடிய நேரத்துல அவங்க சொல்றாங்க, எங்களோடு அபு அப்துல்லா அல் புகாரி, அபு அப்துல்லாங்கிறது அவருடைய புனை பேர், அபு அப்துல்லா புகாரியும் எங்களோடு என்ன செய்வாரு, ஹதீஸ்களை படிக்கிறதுக்கு வருவார். ஆனா வரக்கூடிய நேரத்துல இமாம் புகாரி என்ன செய்வாங்கன்னா, உட்காருவாங்க போயிடுவாங்க, ஹதீஸ்களை கேட்பாங்க போயிடுவாங்க, உட்காருவாங்க ஹதீஸ்களை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கு பிறகு போயிடுவாங்க முடிஞ்சதுக்கு பிறகு. ஆனா மற்ற மாணவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, எல்லாம் பேப்பர் எல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் எழுதுவாங்க, ஹதீஸ்களை எல்லாம் எழுதுவாங்க. ஆனா இமாம் புகாரி என்ன செய்ய மாட்டார் அப்படின்னு சொன்னா எழுத மாட்டார். அப்ப இமாம் புகாரி இந்த மாதிரி பண்றதை பார்த்துக்கிட்டு அந்த 2 பேர் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க சொல்றாங்க, அவர் வந்து சின்ன பையனா இருந்தார், இமாம் புகாரி எங்களை எல்லாம் விட சின்ன பையனா இருந்தாரு, ஹதீஸ்களை எழுதவும் மாட்டாரு, வருவாரு உட்காருவாரு போவாரு, இந்த மாதிரி இருந்துட்டு நேரத்துல நாங்க என்ன செஞ்சோம்னு சொன்னா உபதேசம் பண்ணோம். ஒவ்வொரு நாளும் அவரை கூப்பிட்டு, நீங்க வர்றீங்களே, படிக்கிறதுக்கு வர்றீங்களே, எழுதி வைக்க வேண்டியதானே, சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போறதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள 16 நாள் சொல்றாங்க, 16 நாள் நாங்கள் அவருக்கு உபதேசம் செய்தோம். 16 நாள் முடிந்ததற்கு பிறகு 17ஆவது நாள் ஆயிடுச்சு. அவர் சொல்றாங்க, நீங்க வந்து இப்படி பண்றதுனால எங்களுக்கும் உங்களுக்கு முரண்பாடு ஏற்படுது,
அவர் அறிவிச்சார் நீங்க சொல்றீங்க, நீங்க அறிவிச்சா அவர் சொல்றீங்க, இப்படி மாறி மாறி முரண்பாடு வருது, நீங்க எழுதுங்கன்னு சொன்ன உடனே இமாம் புகாரி சொன்னாரு 17வது நாள், நீங்க எல்லாரும் சொல்றீங்கல்ல, நீங்க ரெண்டு பேரும் சொன்னதை எனக்கு வந்து வாசிச்சு காமிங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க எழுதி வச்ச எல்லாத்தையும் கொண்டு வாங்க, கொண்டு வந்து எனக்கு முன்னால உட்காந்து எனக்கு வாசிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. 16 நாள், ஒரு நாள்ல கிட்டத்தட்ட 1000க்கு மேல ஹதீஸ்களை படிப்பாங்க. ஒரு நாள்லயே 1000 ஹதீஸ்களுக்கு மேல படிப்பாங்க. அவங்க ஒவ்வொரு ஹதீஸா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹதீஸையும் சொல்லி அதனுடைய இஸ்னாதையும் சொல்றாங்க. இவர் அறிவித்து இவர் அறிவித்து இவர் இப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இமாம் புகாரி என்ன செய்யறாருன்னா, அவருக்கு நோட் இல்லை, பெண் இல்லை, எதுவும் இல்லை. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அவரும் அவங்க சொல்றதை அப்படியே இவரும் சொல்றாரு. பார்க்காமலேயே மனசுல இருந்து அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, அவங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி அவங்க சொல்ல 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 கடைசியில் அவங்க முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு அந்த 2 பேரும் சொல்றாங்க, நாங்கள் சொன்ன ஹதீஸ்களை விட 15000 ஹதீஸ்களை அதிகமாக என்ன செய்யறாரு இமாம் புகாரி சொன்னார். இவங்க சொன்னதை விட 15000 ஹதீஸ்களை கூடுதலாக இமாம் புகாரி என்ன செய்யறாங்கன்னா எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அதே போல நாங்க எழுதின ஹதீஸ்கள்ல வரக்கூடிய தவறுகள், விட்ட இடங்கள் எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சாருன்னா பூர்த்தி செஞ்சார். அந்த அளவுக்கு இமாம் புகாரியுடைய மனன ஆற்றலை அல்லாஹ் என்ன செஞ்சிருந்தான்னா கொடுத்திருந்தான். அப்ப இமாம் புகாரி வந்து நாங்க வந்து சும்மா புகாரி தானே, புகாரியில் உள்ள ஹதீஸ் தானே என்று சொல்லிட்டு போற அளவுக்கு இமாம் புகாரி இருக்கவில்லை. அவங்க சொல்றாங்க, நீங்க வந்து வீணா வந்து உட்கார்ந்துட்டு போகல. இமாம் சொல்றாரு, இமாம் புகாரி, நீங்க நினைக்கிறீங்க நான் வந்து வீணாக உட்கார்ந்துட்டு போறேன்னு நினைக்கிறீங்க, நான் வந்து நேரத்தை வீணாக்கல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அந்த 2 பேரும் சொன்னாங்க, இந்த உலகத்துல இந்த மனுஷனை தோக்கடிக்கிறதுக்கு வேற ஆள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இமாம் புகாரி அவர்களுடைய மனசக்தி இருந்துச்சு. இமாம் புகாரி ஒரு நாள் சொல்லுவாங்க, நான் ஷாமுக்கு போயிருக்கிறேன், அதே போல பசரா 4 வாட்டி போயிருக்கேன், பசராவுக்கு 4 வாட்டி போயிருக்கிறேன், ஜசீராவுக்கு 2 முறை போயிருக்கிறேன், அதே போல ஹிஜாஸ்னா மக்கா மதினா, இந்த ஏரியாவில் 6 வருடம் தங்கி படித்திருக்கிறேன், அதே போல கூஃபா பக்தாத், இந்த இடங்களுக்கு நான் எத்தனை முறை போயிருக்கேன்னு எனக்கே தெரியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இமாம் புகாரி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பயணிச்சாங்க. அவருடைய மிக முக்கியமான ஆசிரியர்களை பார்த்தீங்கன்னா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா, அவருடைய மிக முக்கியமான ஒரு ஆசிரியர். அதே போல யஹியா இப்னு மயின் சொல்லுவாங்க, இவர் அவருடைய ஒரு முக்கியமான ஒரு ஆசிரியர். இந்த பேர்களெல்லாம் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சாவது வச்சிருக்கணும், அதுக்காக மனனம் கூட பண்ண வேண்டாம். யஹியா இப்னு மயின் சொன்னா எங்கேயோ கேட்டு இருக்கிறோம் அந்த மாதிரியாவது. அதே போல இசாக் இப்னு ராஹவைஹி, இந்த இசாக் இப்னு ராஹவைஹி தான் யார் அப்படின்னு சொன்னா, அந்த வகுப்புல வந்து உட்கார்ந்து சொன்னாரே, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து வரமாட்டாரா ஹதீஸ்கள், ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் எல்லாம் தொகுத்து எங்களுக்கு தருவதற்கு என்று சொன்ன அந்த ஆசிரியர், அவர் தான் யாருன்னா இசாக் இப்னு ராஹவைஹி. அவர்கிட்டையும் இமாம் புகாரி உட்கார்ந்து படிச்சிருக்கிறாங்க. அதே போல அலி இப்னு மதினி, இந்த அலி இப்னு மதனியை பார்த்தா இமாம் புகாரி சொல்லுவாங்க, நான் வந்து அலி இப்னு மதனி அங்க தூரத்தில் நடந்து வருவாரு, அவரை பார்த்த உடனே நான் வந்து சிறுவனாக மாறி விடுவேன்னு சொல்லுவார். ஏன்னா நான் அந்த அளவுக்கு பயப்படுறேன். அலி இப்னு மதனி வந்து அந்த அளவுக்கு இல்முள்ளவங்க, அந்த அளவுக்கு ஆற்றல் உள்ளவங்க ஹதீஸ் துறை குர்ஆனுடைய விளக்கத்துல. அவரை பார்த்தாலே நான் சிறுவனை போல ஆயிடுவேன், நான் பயந்துருவேன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு அலி இப்னு மதனி அவங்க இருந்தாங்க. அப்ப இவர்கள் எல்லாம் யார் அப்படின்னு சொன்னா அவருடைய ஆசிரியர். இமாம் புகாரி சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் ஹதீஸ்களை படிக்கிறதற்காக, ஹதீஸுக்காகவே வாழ்க்கையை கழிச்ச, ஹதீஸ்லேயே தங்களுடைய வாழ்நாள் முழுக்கது கழித்த 1080 ஆசிரியர்களிடத்துல நான் படிச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க. 1080 ஆசிரியர்களிடத்துல இமாம் புகாரி அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா கல்வி பயின்றிருக்கிறாங்க. இமாம் புகாரிக்கு எத்தனை மாணவர்கள் இருந்தாங்க அப்படின்னு கேட்டா 90000 மாணவர்கள் இருந்தாங்க. இமாம் புகாரிக்கு 90000 மாணவர்கள். அதுல மிக முக்கியமான பிரத்யேகமான மாணவர் தான் யாருன்னா ஃபர்பரின்னு சொல்லுவாங்க. இமாம் ஃபர்பரி அல்லது ஃபிர்பரின்னு சொல்லுவாங்க. அந்த இமாம் ஃபிர்பரியுடைய தொகுப்பு, அந்த ஹதீஸ் தான் இன்றைக்கு சஹீஹ் புகாரி நம்ம வச்சிருக்கோமே, இது இமாம் ஃபர்பரியுடைய தொகுப்பு. 90000 மாணவர்கள்ல இமாம் ஃபர்பரி தொகுத்த அந்த கிதாபு தான் என்னன்னா இந்த சஹீஹுல் புகாரி. இமாம் புகாரிட்டு தொகுத்தாங்க. எல்லா ஹதீஸும் ஃபர்பரியை தொட்டு இமாம் புகாரிக்கு போகும். அந்த அளவுக்கு இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய ஆசிரியர்களை எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. அதே போல இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில வந்து நிறைய இடத்துக்கு வந்து பயணிப்பாங்க. பயணிக்கக்கூடிய நேரத்துல இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, அவங்க வந்து பயணிக்கக்கூடிய நேரத்தில் நிறைய மாணவர்களும் சில நேரங்கள்ல கூடவே பயணிப்பாங்க. பயணிக்கக்கூடிய நேரத்துல இமாம் புகாரி சில நேரங்கள்ல இரவுல வந்து தூங்கிடுவாங்க. தூங்கிட்டு முழிப்பாங்க, திடீர்னு முழிப்பாங்க. முழிச்சு என்ன செய்வாங்கன்னா சில ஹதீஸ்களை எழுதி கொள்வாங்க. திடீர்னு மறுபடியும் தூங்குவாங்க, மறுபடியும் முழிப்பாங்க. ஏன்னா தூங்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய சிந்தனை எல்லாமே ஹதீஸ் ஹதீஸ் ஹதீஸ், அந்த இமாம் இப்படி சொன்னார், இந்த இப்படி ஹதீஸ்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, அது அவருடைய மாணவர் சொல்லுவாங்க, ஒரு ரிவாயத்தில் சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 18 முறை அவங்க முழிப்பாங்க.
இன்னொரு மாணவர் சொல்றாரு 25 முறை, ஒரு நாளையில தூங்குனா 25 முறை திரும்ப திரும்ப விழித்து விழித்து தங்களுடைய ஹதீஸ்களை புத்தகத்துல எழுதி கொள்வாங்க. இதுல இமாம் புகாரி எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு ஹதீஸை எழுதக்கூடிய நேரத்துல இஸ்திகாரா செஞ்சு 2 ரக்காத் உது எடுத்து 2 ரக்காத் தொழுததற்கு பிறகுதான் ஒரு ஹதீஸை பதிவு செய்வாங்க இமாம் புகாரி. அப்போ இது வந்து ஒரு நாள் 2 நாள் அல்லது ஒரு மாசம் அல்ல. இந்த இமாம் புகாரி தன்னுடைய புகாரியை தொகுத்தது வந்து 16 வருடங்கள். 16 வருடங்களாக தொகுத்த ஒரு புத்தகம் தான் நம்மகிட்ட இருக்கு. இந்த 16 வருடமும் அவங்க தொகுக்கக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸுக்காகவும் இஸ்திகாரா செஞ்சு 2 ரக்காத் தொழுது உது செஞ்சு 2 ரக்காத் தொழுததற்கு பிறகுதான் அந்த ஹதீஸை இமாம் புகாரி அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்போ எத்தனை ரக்காத்துகள் அவங்க தொழுதுருப்பாங்க இந்த ஹதீஸுக்காகவே மட்டும், இந்த புத்தகத்துக்காக மட்டும் என்பதை நாங்கள் நினைச்சு பார்க்கணும். இமாம் புகாரி நிறைய ஹதீஸ்களை தொகுத்திருக்காங்க, நிறைய புத்தகங்கள், கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட புத்தகங்கள், அல் அதபுல் முஃப்ரத் இப்படின்னு சொல்லி இமாம் புகாரிக்கு நிறைய புத்தகங்கள் இருக்கு. ஆனா அதுல பிரத்யேகமான ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை மட்டும் உள்ளடக்கிய புத்தகம் தான் சஹீல் புகாரி. அது அப்போ நாங்க விளங்கி கொள்ளணும், இமாம் புகாரி இந்த ஹதீஸுகளை தொகுப்பதற்காக, இமாம் புகாரி என்பது அவங்க இந்த சஹீல் புகாரி என்பது எதற்காக தொகுத்தாங்கன்னா மற்ற புத்தகங்களை இதுக்காக தொகுக்கலை. ஆனா இந்த புத்தகத்துக்கு மட்டும் எதற்காக அப்படின்னு சொன்னா ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை மட்டும் நான் உள்ளடக்கணும். அவன் மனனம் செஞ்ச ஹதீஸை பார்த்தீங்கன்னா 3 லட்சம். இமாம் புகாரி மனனம் செஞ்ச ஹதீஸ்கள் 3 லட்சத்துக்கு மேல. அதுல 1 லட்சம் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள், 2 லட்சம் பலகீனமான ஹதீஸ்கள் சொல்லுவாங்க. ஆனா தன்னுடைய புத்தகத்துல பதிவு செஞ்ச ஹதீஸ்கள் 7275. புகாரில 7275 ஹதீஸ்கள் தான் இருக்கு. ஆனா மனநமிட்டது 3 லட்சம் ஹதீஸ்கள். அப்ப எந்த அளவுக்கு அவங்க சுருக்கி இருக்கிறாங்க. எது எது ஆதாரம், எது எது ஆதாரம் இல்லை. அவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு மனுஷரை சந்திச்சா அவர்கிட்ட இருந்து ஹதீஸை எடுக்கணும்னு சொன்னா அவர் யாரு, அவருடைய பெயர் என்ன, அவருடைய ஊர் என்ன, அவர் எப்போ பிறந்தாரு, அவருடைய குன்னியா, அவருடைய புனைப்பெயர் என்ன, அவருடைய பட்டப்பெயர் என்ன, அவருடைய வாப்பா யாரு, அவருடைய நடை என்ன, அவருடைய சொல் எப்படி இருக்கும், உண்மையானதா பொய்யானதா, நயவஞ்சகரா, எங்காவது வாழ்க்கையில பொய் சொல்லியிருக்காரா, இப்படி எல்லாவற்றையும் பார்த்து தான் என்ன செய்வார், ஒரு ஹதீஸையே அவர் பதிவு செய்வார். அதுல ஒரு சம்பவம், அதுல வந்து என்ன எங்க போறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நேரத்துல இப்னு குசைமா இல்லை, ஒரு இடத்துக்கு போறாங்க இமாம் புகாரி. அந்த இடத்துல வந்து யாக்கூப் அப்படிங்கிறவரை தேடி போறாரு. யாக்கூப் அவரிடத்துல ஒரு ஹதீஸ் இருக்குன்னு சொல்லி அவரை தேடி 200 மைல்கள் பயணிக்கிறாங்க இமாம் புகாரி. 200 மைல் பயணிச்சு அந்த யாக்கூப் அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு ஹதீஸ் இருக்குன்னு சொல்லி பயணிச்சு போறாங்க. போய் சேர்றாங்க, யாக்கூப் அங்க இல்லை. அப்ப யாக்கூப் ரஹிமஹுல்லா இல்லாத ஒரு நேரத்துல அவருடைய மாணவர்கள் சொல்றாங்க, இமாம் யாக்கூப் அவர்களை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னா, அவர் மவுத் ஆயிட்டாரு, இன்றைக்கு இரவு தான் அவர் மவுத்தானாரு, நாங்கள் அவரை அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இமாம் புகாரி சொல்றாரு, சரி நான் போறேன், கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு, திரும்பி போறேன் அப்படின்னு. அப்போ மாணவர்கள் சொல்றாங்க, அவர் அறிவிச்ச ஹதீஸ்கள் எங்களுக்கு தெரியும், நான் வேணா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இமாம் புகாரி சொல்றாரு, மாட்டேன், அதை நான் என் கிதாபுல பதிவு செய்ய மாட்டேன். அவர் அந்த செய்தியை அவர் கேட்டதாக எனக்கு சொன்னா மட்டும்தான் நான் என்ன செய்வேன், என்னுடைய கிதாபுல பதிவு செய்வேன்னு சொன்னார். இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, ஹதீஸ்கள் புகாரி தப்பு விட மாட்டாரா, தப்பு விடுவார், மனிதர் தான். ஆனா அவர் அந்த அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரு மனிதர், ஹதீஸ்களை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரு மனிதர். அவருடைய அந்த சட்டங்களை பாருங்களேன், இந்த ஹதீஸ்கள் சஹீஹா ஆதாரபூர்வமானதா அப்படிங்கிறதுக்கு அவர் வச்ச நிபந்தனைகளை பார்த்தா சுப்ஹானல்லாஹ். இமாம் முஸ்லீமுக்கும் இமாம் புகாரிக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லுவாங்கன்னு சொன்னா, இமாம் முஸ்லீம் என்ன செய்வாங்கன்னா ஹதீஸ்களை ஆதாரமாக்குவாங்க எப்போன்னா 2 பேர் ஒரே ஊர்ல இருந்தா, சந்திச்சிருக்க வாய்ப்பு இருந்தாலே என்ன செய்வாங்கன்னா ஆதாரபூர்வமாக்குவாங்க. இமாம் முஸ்லீமுக்கு ஸ்பெஷல் வேற இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல இமாம் முஸ்லீம் என்ன செய்வாங்கன்னா 2 பேர் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருந்தாலே என்ன செய்வாங்கன்னா ஹதீஸ் ஆதாரபூர்வமா ஆக்குவாங்க. ஆனா இமாம் புகாரி என்ன செய்வாங்கன்னா சந்திச்சதாக அவருக்கு செய்தி வேணும், அப்படி இருந்தா மட்டும்தான் அதை ஆதாரபூர்வமானதாக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் இமாம் புகாரி அவர்கள். அப்படிப்பட்ட இமாம் புகாரி அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவரிடத்திலிருந்து கேட்டால் மட்டும்தான் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று 200 மைல்கள் மறுபடியும் திரும்பி போறார். கல்விக்காக அவர்கள் போராடிய, அவர்கள் கஷ்டப்பட்ட விதங்களை நாங்கள் என்ன செய்யணும்னா தெரிந்து கொள்ளணும். அதே போல இமாம் புகாரி அவர்களுடைய வாழ்க்கையில வந்து நிறைய தூரம் பயணிக்கக்கூடிய அந்த நேரத்துல அவர்கள் வந்து பட்ட சிரமங்கள், சில வேளைகள் அவங்க சொல்லுவாங்க, அவருக்கு வந்து சாப்பாடு கிடைக்காது, தண்ணீர் கிடைக்காது, வெயிலினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும். அந்த நேரங்களில் இமாம் புகாரி அவர்கள் அதை பொருட்படுத்தாம வெயிலையும் தண்ணீரற்ற அந்த நிலையும் சாப்பாடற்ற அந்த நிலையும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா கருத்திலேயே கொள்ள மாட்டாங்க. பயணிச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னா போய் அவர்கள் கல்வி கற்பாங்க. இமாம் இப்னு குசைமா அவங்க சொல்றாங்க, உலகத்துல வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலாக
உலகத்தில் ஹதீஸ் துறையில் மிகப்பெரிய ஒரு அறிஞரை நான் பார்த்ததே இல்லை இமாம் புகாரியை போல என்று இமாம் இப்னு ஹுசைமா அவங்க சொல்றாங்க. அதே போல அபூ ஜாஃபர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, எனக்கு யாருக்காவது என்னுடைய உயிர்ல என்னுடைய வயதுல கொஞ்சத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்துனா அப்படி கொடுக்க முடியாது. ஆனா அப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலோட அந்த வயதை எல்லாம் இமாம் புகாரிக்கு நான் கொடுப்பேன். அவங்க சொல்றாங்க, ஏன் தெரியுமா, நான் மௌத்தானா நான் மட்டும்தான் மௌத்தானதாக இருக்கும். ஆனால் இமாம் புகாரி மௌத்தானால் இல்மே மௌத்தானது போல, அறிவு கல்வியே மௌத்தானது போல என்று அவங்க சொல்லுவாங்க. அதே போல அபு இஸ்ஹாக் திர்மிதி, நமக்கு தெரியும் திர்மிதிங்கிற கிதாப் இருக்கு, அதனுடைய ஆசிரியர் இமாம் திர்மிதி அவங்க சொல்றாங்க, இமாம் புகாரி எனக்கு தெரியும் குராசான், அதே போல ஈராக், பசரா, இதே போல ஏரியாக்கள், இந்த எல்லா ஏரியாக்களையும் நான் பார்த்திருக்கிறேன். இந்த ஊர்களில் எல்லாம் இல்லத் என்று சொல்லக்கூடிய சின்ன குறைகள், ஹதீஸ்ல ஏற்படக்கூடிய இழல், சின்ன சின்ன குறைகளை கண்டறியக்கூடிய ஒரு பெரிய ஒரு அறிஞராக இமாம் புகாரியை போல நான் வேறு யாரையும் பார்த்ததில்லை என்று சொல்லி, இப்போ இந்த சொல்றாங்கல்ல, இப்படி இவங்க எல்லாம் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது. இமாம் புகாரியுடைய இந்த லெவலுக்கு இருக்கக்கூடிய ஆட்கள், பெரிய பெரிய அறிஞர்கள், சும்மா நார்மலான ஆட்களோ அதே மாதிரி கிடையாது, பெரிய பெரிய அறிஞர்கள். அப்போ இமாம் புகாரி அந்த அளவுக்கு திறமை உள்ளவர்களாக இருந்தாங்க ஹதீஸ் துறையில. அதுலேயும் குறிப்பாக அல் பிதாயா வன் நிஹாயா அப்படிங்கிற கிதாப் இருக்கு, இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லாவுடைய அல் பிதாயா வன் நிஹாயா, இன்னைக்கு தமிழ்லையும் இருக்கு. அல் பிதாயா வன் நிஹாயான்னு சொன்னா ஆரம்பமும் முடிவும். இதுல வந்து நபிமார்களுடைய வரலாறு தொடக்கம் எல்லா வரலாறும் அவருடைய காலம் வரைக்கும் யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ அந்த வரலாறு எல்லாம் அல் பிதாயா வன் நிஹாயாவில் இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லா கொண்டு வருவாங்க. தமிழ்லையும் இருக்கு, தமிழ்நாட்டிலையும் கிடைக்குது, எல்லா புக் சென்டர்லையும் கிடைக்கும். அதாவது பிதாயா வன் நிஹாயான்னு கேட்டாலே கிடைக்கும், ஆரம்பமும் முடிவும். இதுல 15-20 புக்கு இருக்கு. அப்ப இந்த கிதாப்ல வந்து இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லா 1126 கொண்டு வராங்க. இமாம் புகாரி அவர்களை இமாம் முஸ்லிம் சந்திப்பாங்க சில நேரங்கள்ல. இமாம் புகாரி முஸ்லிம், இவங்க இமாம் முஸ்லிம் அவர்கள் இமாம் புகாரியை சந்திச்சாங்க அப்படின்னு சொன்னா, இமாம் புகாரியுடைய கண்ணுக்கு இரண்டு கண்ணுகளுக்கு மத்தியில இமாம் முஸ்லிம் அவர்கள் முத்தமிடுவார்கள். 2 பேரும் 2 இமாம்கள், அவர்களுக்கு மத்தியில இந்த ஈகோ, நம்ம ஊர்ல இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஈகோக்கள் எதுவுமே இருந்தது கிடையாது இமாம்களுக்கு மத்தியில. இமாம் புகாரியுடைய கண்களுக்கு மத்தியில் இமாம் முஸ்லிம் அவர்கள் முத்தமிடுவார்கள். அவர்கள் சொல்வார்கள், யா ஷேக், எங்களுடைய ஆசிரியரே, அப்படி அவங்கள பாராட்டுவாங்க. இமாம் முஸ்லீம் பாராட்டிட்டு சொல்லுவாங்க, உங்களுடைய காலை கொடுங்க நான் முத்தமிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் செய்யறதில்ல, அவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய காலை கொடுங்கள் நான் முத்தமிடுகிறேன் அப்படின்னு சொல்லி இமாம் முஸ்லீம் அவர்கள் தங்களுடைய உஸ்தாதை பார்த்து சொல்லுவாங்க. இமாம் முஸ்லீம் ஒரு உஸ்தாத், இமாம் புகாரியுடைய உஸ்தாத். அதற்கு பிறகு இமாம் புகாரியுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டா, அதற்கு பிறகு வந்து இந்த அளவுக்கு அவர்கள் பிரபல்யமாக இருக்கிறாங்க. உலகத்துக்கே தெரியும் முஹம்மது இப்னு இஸ்மாயில் என்று சொன்னால் பெரிய ஒரு ஹதீஸ் கலை அறிஞர் என்பதா. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரபல்யம் அன்றைக்கு இல்லை, பெரும்பாலான மனிதர்களுக்கு அவர் தெரியாது. அப்போ இமாம் புகாரி வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, நைசாபூர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு போறாங்க. இமாம் முஸ்லீமுடைய ஊருக்கு போறாங்க. கடைசி காலகட்டத்தில் நைசாபூருக்கு போறாங்க. கல்வி பயணம், கல்வியை பரப்புவதற்காக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா போறாங்க. அப்போ அங்க என்னதுன்னு சொன்னா, நிறைய அங்க இருக்கக்கூடிய சில உலமாக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சதி செய்யறாங்க இவருக்கு எதிராக. இவர் வந்து தப்பான கொள்கை கொண்டவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, பொய், அப்படி எதுவும் இல்லை, குரான் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பொய், அப்படி இமாம் புகாரி இருக்கல. அவங்களுக்கு தெரியுமா அது குரான் வந்து படைக்கப்பட்டதா அல்லது படைக்கப்படாததா? இன்றைக்கு வந்து நமக்கு பெரிய விஷயமா தெரியாது, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு. அன்றைக்கு அது பெரிய விஷயம். குரான் படைக்கப்பட்டது அப்படின்னு சில பேர் சொன்னாங்க, தவறான ஒரு கருத்து. குரான் படைக்கப்பட்டது அல்ல, குரான் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பது படைக்கப்பட்டது அல்ல. அப்போ இந்த கருத்தை அவர் கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி தப்பான ஒரு பிரச்சாரம் செஞ்சு சதி செஞ்சு இமாம் புகாரியை நைசாபூர்ல இருந்து விரட்டுறாங்க. எவ்வளோ பெரிய அறிஞர்! அப்போ நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும், நம்ம எவ்வளோ பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நல்லவனாக இருந்தாலும் சரி, ஊர் என்ன செய்யணும், விரட்டி அடிக்கும். அது இந்த ஊர் என்பது அங்கீகரிக்காது எல்லாரையும், நல்லவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அப்போ இமாம் புகாரிக்கு அந்த நிலைமை. நைசாபூர்லேருந்து விரட்டுறாங்க. அங்கேருந்து மறுபடியும் புகாராவுக்கு வராங்க, தன்னுடைய சொந்த ஊருக்கு வராங்க. புகாரால இருக்கக்கூடிய அரசர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இமாம் புகாரியை வந்து அழைக்கிறார், வாங்க எங்களுடைய அரசவைக்கு வந்து எங்களுக்கு ஹதீஸ்களை படிச்சு தாங்க, ஏன்னா உலகம் முழுக்க உங்களை பற்றி தான் பேச்சு, எங்களுக்கும் ஹதீஸ்களை படிச்சு தாங்கன்னு சொல்லி அரசர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அழைக்கிறார். இமாம் புகாரி சொன்னாரு, இல்மை நான் என்ன செய்ய மாட்டேன், கேவலப்படுத்த மாட்டேன், கல்வியை நான் கேவலப்படுத்த மாட்டேன். உங்களுக்கு படிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய மஜ்லிஸுக்கு வந்து மாணவர்களோடு அமர்ந்து படியுங்கள் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டுட்டு அந்த அரசவைகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இமாம் புகாரி அந்த ஊர்ல இருந்து நாடு கடத்துறாங்க. புகாராவிலிருந்து இமாம் புகாரி நாடு கடத்தப்படுறாங்க. நாடு கடத்தப்பட்டு
சமர்கந்தில் இருக்கக்கூடிய உஸ்பெகிஸ்தானுக்கும் இன்றைக்கு இருக்க உஸ்பெகிஸ்தானுக்கும் தஜிகிஸ்தான் இருக்குல்ல பக்கத்தில், இதுக்கும் பார்டரில் வரும். உஸ்பெகிஸ்தானுக்குள்ள சமர்கந்த் அப்படிங்கிற ஒரு பகுதி, சமர்கந்துங்கிற ஊருக்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமர்கந்துக்கு பக்கத்தில் ஒரு ஊர், அந்த ஊருக்கு பேர் வந்து ஹர்தங்கிற ஏரியாவுக்கு அவங்க போகிறாங்க. இமாம் புகாரி போகக்கூடிய நேரத்தில் வயோதிகம், நல்ல வயசாயிருச்சு இமாம் புகாரி அவர்களுக்கு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையில் அந்த இடங்களில் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கிறாங்க. எல்லா ஊரும் விரட்டை அடிக்குது, புகாரா விரட்டை அடிக்குது, நைசாபூர் விரட்டை அடிக்குது. இப்படி எல்லா இடத்துலேருந்தும் விரட்டப்பட்டு இமாம் புகாரி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தங்களுடைய கடைசி காலகட்டத்தில் வந்து இந்த ஊருக்கு வந்து சேர்றாங்க. சேர்ந்ததற்கு பிறகு இமாம் புகாரி வந்து ரமலானுடைய காலம் வருது. ரமலானுடைய காலம் வந்ததற்கு பிறகு 29 நோன்புகள் நோக்குறாங்க. 29 நோன்புகளையும் நோட்டுறாங்க. அந்த 30வது நோன்பு அல்லது 29-30 நோன்புகளை பிடிச்சதற்கு பிறகு அந்த பெருநாளுடைய இரவு, ஈதுல் ஃபித்ர் முபாரக்குடைய இரவுல வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இமாம் புகாரி அவங்க மௌத்தாகிறாங்க. 30 நோன்புகளையும் பிடித்து அதுக்கு பிறகு ஈதுல் ஃபித்ருடைய அந்த கொண்டாட்டம், அந்த பெருநாளுடைய கொண்டாட்டத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இரவுலேயே மௌத்தாடுறாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுடைய பெருநாள் எங்கே இருக்குது? சொர்க்கத்தில். அவர்கள் அன்றைய இரவுல வந்து இமாம் புகாரி அவர்கள் ஹிஜ்ரி 256 மௌத்தாகிறாங்க. 194 பிறக்கிறாங்க. 256 இமாம் புகாரி அவர்கள் மரணிக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, இமாம் புகாரி அவர்கள், நான் வந்து ஒவ்வொரு முறையும் ஹதீஸை படிக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறார்கள் என்ற உணர்வோடு நான் படிப்பேன்னு சொல்லுவாங்க இமாம் புகாரி. ஒவ்வொரு முறை நான் ஹதீஸை படிக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பார்த்து பேசுகிறாங்க என்ற உணர்வோடு நான் ஹதீஸ்களை படிப்பேன் அப்படின்னு சொல்லி இமாம் புகாரி அவர்கள் சொல்லுவார்கள். அப்போ நாங்கள் நினைக்கணும், இமாம் புகாரியுடைய இந்த கல்வி பயணம் என்பது யாருக்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தன்னுடைய வாழ்க்கைக்காகவோ தன்னுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காகவோ அவர்களுக்கு இருக்கலை. நீங்கள் பார்க்கலாம், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய மனைவி யார், அவருடைய பிள்ளைகள் யார் என்பது பற்றி வரலாறு இருக்கும். ஆனால் இமாம் புகாரியுடைய மனைவி யார், அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்ததா இல்லையாங்கிறத பற்றி எந்த வரலாற்று நூல்களையுமே இல்லை. ஒன்று மனைவி இல்லைன்னு வரணுமே, இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அவர்கள் கல்யாணம் முடிக்கலை அப்படிங்கிறது வருது இல்லை. அதே மாதிரி இமாம் புகாரிக்கு வந்துச்சான்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஏன்னு சொன்னால் அவருடைய கல்வி பயணம் முழுக்கவே எல்லாருடைய பார்வையும் எதில் இருந்துச்சுன்னு சொன்னால் இமாம் புகாரியுடைய ஹதீஸ். இமாம் புகாரி எங்கே போகிறாங்க, இமாம் புகாரி என்ன படித்தாங்க, எங்கே போய் படித்தாங்க, யாருடைய மாணவர், யாருடைய ஆசிரியர், இப்படின்னு சொல்லி இமாம் புகாரியுடைய கல்வி. இமாம் புகாரின்னு சொன்னாலே, முஹம்மது இப்னு இஸ்மாயில் சொன்னாலே கல்விதான். அந்த அளவுக்கு இமாம் புகாரி தங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே என்ன செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னால் கல்வியாலேயே பயணிச்சாங்க. நாங்கள் எதற்கு இமாம் புகாரியை நாங்கள் படிக்கணும்னு சொன்னால், நாங்கள் இமாம் புகாரின்ற கிதாப் இருக்கே, இந்த கிதாபை படிக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் நினைக்கணும், இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் எங்களுக்கு இந்த புத்தகம் வந்து சேர்ந்துருக்கு. அந்த புகாரியில் நாங்கள் ஒரு ஹதீஸை படிக்கிறோமா, எங்களுடைய மூளைக்கு அது எட்டலையா, எங்களுக்கு அது தவறா படுதா, குரானுக்கு முரண்படுவது போல தெரியுதா அப்படின்னு சொன்னால் எங்களுடைய அறிவுக்கு கொஞ்சம் குறைவு இருக்குது. எங்களுக்கு அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய சக்தி இல்லை. இது யாராவது ஒரு உலமாக்கள்கிட்ட கேட்கறது, இதை எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கிறது, இந்த ஹதீஸை எப்படி புரிஞ்சுக்கிறது, சரியா எப்படி புரிகிறது, எங்களுக்கு தப்பாக தெரியுதே. நீங்கள் சஹீல் முஸ்லீமில் எடுங்க 2 ஹதீஸ், நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். சஹீல் முஸ்லீமில் 2 ஹதீஸ் தொடர்ச்சியாக வரும், சரிங்களா? ஒரு ஹதீஸ் என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலுக்கு மேலாக கால் போட்டு தூங்குவதை தடை செய்தார்கள்னு வரும். கால் மேலே கால் போட்டு தூங்குறதை தடை செஞ்சாங்கன்னு வரும். அதற்கு அடுத்த ஹதீஸே நீங்கள் பாருங்கள், சஹீல் முஸ்லீமில் அடுத்த ஹதீஸே வரும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் மேலே காலை போட்டு தூங்கி இருந்தாங்கன்னு வரும். இதை பார்த்துக்கிட்டு இது என்னடா இது முரண்படுது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைப்போம். ஆனால் உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், காலுக்கு மேலே நட்டு வச்சுட்டு கால் போடுவோமே, படுத்து கிடந்துக்கிட்டு நட்டு வச்சுட்டு கால் மேலே கால் போட்டு படுப்போம், சொகுசா படுக்கிற போல. அப்படி படுக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி படுக்கலை, இப்படி படுத்திருந்தாங்க. 2 காலையுமே படுக்க வச்சு கால் மேலே கால் போட்டு படுத்தாங்க. இப்படித்தான் நாங்கள் புரிந்து கொள்ளணும். ஹதீஸ்களை பார்த்த உடனே அரபு அதுதான் படிக்கணும்னு சொல்றது. இமாம் புகாரி நினைச்சிருந்தா தங்களுடைய ஊர் புகாராவிலேயே தன்னுடைய மொழி, ரஷ்யன் மொழி, அதிலேயே என்ன செஞ்சிருக்கலாம், படித்து அதில் தேர்ச்சி பெற்று அங்கே வந்து பெரிய தாயியா மாறி இருக்கலாம். அவர்கள் எதற்காக இங்கே மக்காவுக்கும் மதீனாவுக்கும் பஸ்ராவுக்கும் வந்து படித்தாங்க? அரபு எதுக்கு படித்தாங்க? அரபுல எதுக்கு புத்தகங்கள் எழுதினாங்க அப்படின்னு சொன்னால், அரபுக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தைக்கு, அந்த இலக்கணத்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது, அது புரிந்து கொள்ளக்கூடிய முக்கியத்துவம் இருக்குது. அதனால் என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்கள் முடிந்த அளவு நமக்கு தெரிந்த அளவுக்காவது சின்ன சின்ன அரபு வார்த்தைகளை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் படிக்கணும். இமாம் புகாரியுடைய வாழ்க்கையிலேருந்து நாங்கள் பெற்ற படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் அஜமியாக இருந்தாலும் அரபு படித்தாங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்காவது என்ன செய்யணும்னு சொன்னால் அரபு படிக்கணும்.
முடிந்த அளவுக்கு இமாம் புகாரி வந்து ஒரு நாளைக்கு 1000 ஹதீஸுகள் 2000 ஹதீஸை மனப்பாடம் பண்ணாங்க. 3 லட்சம் ஹதீஸை ஒரு மனுஷன் மனப்பாடம் பண்றாருன்னு சொன்னா எங்களால் ஒரு 10 ஹதீஸை வாழ்க்கையில் மனனம் பண்ண முடியுமா? அல்லது ஒன்று, எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு சேலஞ்சே வாழ்க்கையில் ஒரே ஒரு ஹதீஸை இஸ்னாதோடு அறிவிப்பாளர் தொடரோடு ஒரே ஒரு ஹதீஸ். இமாம் சஹீல் புகாரி எடுங்க, ஒரே முதல் ஹதீஸ் எடுங்க, சின்ன ஹதீஸ் தான். அந்த ஹதீஸை படித்து அதனுடைய இஸ்னாதையும் நீங்கள் படித்து வாழ்க்கையில் ஒரே ஒரு ஹதீஸையாவது நான் மனனம் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்தா, இஹ்லாஸோடு நாங்கள் முடிவு எடுத்தால் அது நடக்கும். இன்னொன்று நாங்கள் புரியணும், இமாம் புகாரியுடைய வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டாங்க, மரணிக்கிற வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டாங்க. அவருடைய பெருமதி யாருக்குமே தெரியலை. ஆனால் மௌத்தானதற்கு பிறகு அல்லாஹ் அதை கொண்டு வந்து சேர்த்தான். இதை வச்சுட்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னால், சில பேருக்கு என்னென்னா இமாம்கள் சொல்லுவாங்க செத்ததற்கு பிறகும் இஹ்லாஸ் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி முகஸ்துதின்னு சொல்லுவாங்கல்ல. இது வந்து சில பேருக்கு வந்து செத்ததற்கு பிறகும் முகஸ்துதி வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படின்னு அது என்னன்னா, நான் செத்தான்னா என்னுடைய ஜனாசாவுக்கு கூட்டம் அதிகமாக வரணும் இப்படி நினைக்கிறோமே. நான் சாவர வரைக்கும் பிரச்சனை இல்லை, நான் செத்ததுக்கு பிறகு என்னுடைய ஜனாசாவுக்கு பெரிய ஒரு கூட்டம் வந்து என்ன பிரபலியமாக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கூட முகஸ்துதி. ஆனால் இமாம் புகாரி அவர்கள் அதை நினைக்கல. அவர்களுடைய மொத்த உழைப்பும் எதற்காக இருந்துன்னு சொன்னால் சொர்க்கத்துக்காக, அல்லாவுக்காக. அதனால்தான் அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னால் இந்த புத்தகத்தை எங்களுக்கு வந்து பிரபலியமாக்கி தந்திருக்கிறான். நீங்கள் பார்ப்பீங்க, அர்பவுன் நவவின்னு சொல்லி இமாம் நவவியுடைய 40 ஹதீஸ்கள்னு ஒரு புத்தகம் இருக்குது. இந்த ஹதீஸ் வந்து என்னென்னா புதுசான ஹதீஸ்லாம் இல்லை, எல்லா புத்தகத்திலையும் இருக்கிறத 40 ஹதீஸை இமாம் நவவி என்ன செஞ்சாங்கன்னா அப்படியே சேர்த்து ஒரு 40 ஹதீஸ்னு ஒரு புத்தகத்தை போட்டாங்க. ஆனால் இந்த புத்தகத்தினுடைய மதிப்பு வந்து இன்றைக்கு பெரும்பாலும் எல்லா யூனிவர்சிட்டிலையும் படித்து கொடுக்குறது. அர்பவுன் நவவிங்கிறது வந்து 40 ஹதீஸ்கள், இமாம் நவவியுடைய 40 ஹதீஸ்கள் வந்து பிரபல்யம். அப்போ பிரபல்யம் ஆக்குவது எல்லாமே அல்லாஹ்வுடைய வேலை. அதை எப்போ அல்லாஹ் செய்வான் அப்படின்னு சொன்னால் இஹ்லாஸோடு நாங்கள் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அதை எங்களுக்கு செஞ்சு தருவான். எதை கேட்டோமோ அதை பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியல்வானாக. ஹதா மாஇந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இதில் இமாம் புகாரியுடைய அந்த புகாரின்னு சொல்லி ஒரு புக்கு சொன்னோமே, இந்த புக்குடைய பெயர் தெரியுமா உங்களுக்கு? இமாம் புகாரியுடைய சஹீல் புகாரியுடைய புக்கோட பேர் யாருக்காவது தெரியுமா? ஆனால் ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறேன், என்ன ஞாபகம் இருக்கா? இல்லை, பெரிய பேர், அதை படிக்கணுமே. ஹதீஸ் படிக்கிறதா ரெண்டாவது, புத்தகத்துடைய பேர் அதையாவது படிக்கணும். அல் ஜாமியுல் முஸ்னது சஹிஹு முக்தசரு மின் உமூரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ சுனனிஹி வ ஐயாமிஹி. இன்னொரு வாட்டி ஆனாலும் சொல்கிறேன். அல் ஜாமியு, ஜாமியுன்னு சொன்னால் எல்லாத்தையும் சேர்த்தது, சரிங்களா? அல் ஜாமியுல் முஸ்னது சஹிஹு முக்தசரு மின் உமூரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ சுனனிஹி வ ஐயாமிஹி. இதுதான் அந்த புத்தகத்துடைய பேர், சரிங்களா? இது வந்து சஹீல் புகாரி நம்ம சொல்லுவோம், அது பிரபலியமாக ஊரில் பேசப்படுறாங்க. ஜாமியு சஹீஹ் அல்லது ஜாமியுல் புகாரின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா ஜாமியின் ஹதீஸ்களையே நம்ம படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு புத்தகம் என்ன பேர், இப்போது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா புகாரி வந்து ஜாமியுல் புகாரின்னு சொல்லுவாங்க, சஹீல் புகாரின்னு சொல்லுவாங்க. திருமிதி இருக்குது, சரிங்களா? சுனன் திருமிதின்னு சொல்லுவாங்க. இப்போ சுனன்னா என்ன, ஜாமினா என்ன இப்படிங்கிறது, முஸ்னதுனா என்ன, முஸ்னத் அஹமது இப்படிலாம் சொன்னோம். முஸ்னதுனா என்ன இப்படிங்கிறத பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் எடுக்கிறேன். புத்தகங்களை பற்றி இப்போ இமாம் புகாரி எடுத்துக்கிட்டால் 7275 செய்தி வருது, 7275 ஹதீஸ்கள். இது வந்து 7275 ஹதீஸ்களும் வேற வேற ஹதீஸான்னு கேட்டால் இல்லை, 2600 சொச்சம் ஹதீஸ்கள் தான் மொத்தமே. அதை ரிப்பீட்டடாக கொண்டு வந்திருப்பாங்க தலைப்புக்கு ஏற்றார் போல். இப்போ இமாம் புகாரியில் தலைப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் வஹியினுடைய ஆரம்பம்னு முதல் பாடம், அதுக்கு பிறகு ஈமான், கல்வி இப்படின்னு சொல்லி போகும். இந்த தலைப்புக்கு கீழே தான் இமாம் புகாரி கொண்டு வருவாங்க. இந்த தலைப்புக்கு கீழே கொண்டு வரக்கூடிய நேரத்தில் சில வேளைகளில் அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி ஹதீஸ் 2 இடத்துல வர மாதிரி இருக்கும், அப்போ 2 இடத்துலையும் கொண்டு வருவாங்க. இப்படி 2600 சொச்சம் ஹதீஸ்கள் தான் 7275 ஹதீஸாக இருக்குது. இமாம் முஸ்லீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சஹீல் முஸ்லீமில் 12000 ஹதீஸ்கள். ஆனால் 12000 ஹதீஸ்கள் தனித்தனியான்னு கேட்டால் இல்லை, அதுவும் 2600 சொச்சம் ஹதீஸ்கள் தான். அப்போ அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்னொரு கிளாஸில் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க இன்ஷா அல்லாஹ், தெரிஞ்சால் சொல்கிறேன். அந்த பேர் வேணால் நான் வந்து எழுதி அனுப்புகிறேன் குரூப்பில் இன்ஷா அல்லாஹ். எதில் இருக்குன்னு தெரியல.